அரவிந்தன், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த காட்சிகள்? நம்ம இத கிட்டத்தட்ட ஒரு 4-5 எபிசோட்ல பேசணும், அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க கடைசியா அப்படின்றது. ஆனா விரிசல் பேச்சுக்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன, எந்த நடவடிக்கையும் இல்லை. அது காங்கிரஸோட ஜனநாயக தன்மைன்னு சொல்லப்பட்டது இப்ப முதல்வர் சொன்ன பிறகு திரும்ப ரியாக்ஷன்லாம் வருது அப்படின்னா இதை எப்படி எங்க போய் இருக்கும்? ஏன்னா திமுக லட்சுமி அவர்கள் சொன்ன மாதிரி சொல்லியாச்சு, ஒரு கண்டிஷன் அப்ளை, ஆட்சியில் பங்குனா ஒத்து வராது, அதை தாண்டி தான் நம்ம ஏதாவது பேசணும். எண்ணிக்கை அப்படின்னா இனி காங்கிரஸ்க்கு, இப்ப காங்கிரஸ் தான் இப்ப முடிவு எடுக்கணும், பந்து காங்கிரஸ் கிட்ட போயிடுச்சு. ஸ்டாலின் வந்து கூட்டணி ஆட்சி தமிழகத்துக்கு ஒத்து வராதுன்னு தெளிவா சொன்னாரு. அது மட்டும் அவர் சொல்லல, இந்த கூட்டணியில பிரச்சனை, கூட்டணி வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. 2 பாயிண்ட் அவர் தெளிவா சொன்னாரு. கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை, ஆனா இந்த கூட்டணி சிதறாது, பிரியாது. அது வந்து நடுவில் இருக்க சில பேர் பேசுறாங்க, அவங்க வந்து கிளம்பி விட கூட பாக்குறாங்க, அது வந்து நடக்காது. இந்த கூட்டணி வலுவா இருக்கும், கோஹரண்டா இருக்கும். 2த்தையும் சொல்றாரு. ஒண்ணு தன்னோட நிலையை சொல்றாரு, இன்னொன்னு தன்னோட நம்பிக்கையை சொல்றாரு. அப்போ அவர் இந்த கூட்டணியை நான் இழக்க தயாரா இருக்கேன்ற அளவுக்கு அவர் பேசல. தலைமையோட குரல் என்னன்னா, கூட்டணி ஆட்சிக்கு நாங்க கொள்கை ரீதியாக வரலாற்று ரீதியாக நாங்க தயாரா இல்லை, நடைமுறையை அதுல ஒத்து வராது, ஆனா கூட்டணியும் பிரியாது, நாங்க பேசி தீர்த்துப்போம். நடுவில் இருக்க சில பேர் பேசுறது குழப்பத்துல இது பண்ணுவாங்க. சோ அந்த நம்பிக்கையும் வெளிப்படுத்திருக்கான்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, அப்போ தான் வேணும் அப்படின்றத ஸ்டாலின் புரிஞ்சிருக்காரு, முதலமைச்சர் புரிஞ்சிருக்காருன்றத இது காட்டுது. இல்ல அதுல எனக்கு ஒன்று அரவிந்தன் சொன்ன மாதிரி இந்தியா கூட்டணியில இருக்கிற எல்லோருக்குமே சமகால அரசியல் சூழல் எல்லாம் உணர்ந்தவர்கள் தான். ஏன் அமைதியா இருக்கிறாங்க, இருக்கணும்னு அமைதியா இருக்காங்களா, இல்ல தானா வெளியேறட்டும்னு 2 தரப்பும் அது மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. இப்ப ஒரே கேள்வி, நீங்க டிமாண்ட வச்சாச்சு, ஒத்து வராதுன்னு சொன்ன பிறகு இறங்கி வர வேண்டியது காங்கிரஸ் தானே? இல்லாட்டி இந்த கூட்டணிக்காக பேச்சுவார்த்தையில முதல்வர் இறங்கி வர போறாரா? இப்படி கேட்டுறேன், யார் இறங்கி வர போறாங்க இப்போ? அதாவது ஒண்ணு இறங்கி வரணும், அப்படி இல்லைன்னா வெளியே போகணும். 2 தான் கேள்வி. ஆமா, இப்ப மாணிக்கம் தாக்கூர் எல்லாம் பேசுறதுலாம் எப்படி இருக்குனாக்க, இது வந்து அவங்க வந்து சஸ்பெண்டட் அனிமேஷன் மாதிரி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம எப்படி சொல்ல முடியும், நாளைக்கு உனக்கு மைனாரிட்டி, உனக்கு பெரும்பான்மை வராட்டா நீ கூட்டணி வந்துதானே ஆகணும்ன்றத அவர் மறைமுகமா சுட்டி காட்டுறாரு. பிரியன் சொன்னாரு, அப்ப நீ 2006 ஏன் அப்படி பண்ணு, சோனியா காந்தி எப்படி கேட்டிருக்கணும் அப்படின்றாரு. நான் சொல்றேன், 1971 இந்திரா காந்தி எடுத்த முடிவு இருக்கு இல்லையா, அதுவே வந்து பாத்தீங்கன்னா மாநில தேர்தலில் முழுக்க வந்து கிட்டத்தட்ட தொடர்ந்துட்டு திமுக கிட்ட வந்து அவங்க இதாயிட்டாங்க. அப்போ அன்னிலேருந்தே வந்து இந்திரா காங்கிரஸ் வந்து மாநிலத்துல எனக்கு பங்கு வேணான்றத ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்திட்டாங்க 71. இப்ப கிட்டத்தட்ட 55 வருஷம் கழிச்சு அந்த டிமாண்ட் எழுப்புறாங்க. எழுப்பக்கூடிய 2006 எழுப்பல, இப்ப எழுப்புறாங்க. இது எழுப்புறதுல 2 காரணம். ஒண்ணு, எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஆப்ஷன், டிவிக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம இப்ப கேட்டு பார்க்கலாம், இப்பதான் அதை செய்ய முடியும் அப்படின்றத டைமிங்ல கரெக்டா இது பண்றாங்க. அதான் அரசியல். அது நியாயமா, சரியா, தர்மமா அதர்மமான்றதெல்லாம் இப்ப நம்ம விவாதிக்க முடியாது. ஆனா அது அரசியல், அது நடக்குது. 2வது காரணம் வந்து, காங்கிரஸ்ல நான் உள்ள சில பேர்த்த பேசினதுல அவங்க இந்த டிமாண்டை வந்து ஏதோ வேற வலிமையை பெருக்கிறதுக்காக மட்டும் அவங்க இந்த டிமாண்டை வைக்கல. ஏதோ மாணிக்கம் தாக்கூர் அது மாதிரி டெல்லி சம்பந்தப்பட்டவங்க மட்டும் இதை பேசல. உள்ளூர் தலைவர்களுக்கு ஒரு புழுக்கம் இருக்கு. என்னன்னா, நாங்க இந்த அரசாங்கத்துல கூட்டணியில இருக்கோம், அரசாங்கத்தினுடைய நல்ல பேர் எதுவும் எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல, ஆனா அரசாங்கத்துக்கு கிடைக்கிற கெட்ட பேருக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கேன். ஒண்ணு நாங்க உள்ள இருக்கணும், அல்லது நாங்க வெளியில இருக்கணும். 2மே இல்லாம 2 கட்டானா இருக்கும். அதுக்காக தான் நாங்க இதை கேட்கிறோம். எங்களுக்கு அதிகாரத்துல ஏதோ ஒரு இடத்துல பங்கு இல்லைன்னா நாங்க வந்து கட்சியை பாக்குறதோ தொண்டர்களை பாத்துக்கிறதோ 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு வேண்டியது பண்றது எதுவுமே பண்ண முடியல, அந்த புழுக்கத்துல இருக்கோம் அப்படின்னு பேசுறாங்க. இந்த குரலை மாணிக்கம் தாக்கூர் வந்து பிரதிபலிக்கிறாரு. மாணிக்கம் தாக்கூர் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா அதை போடுறாருன்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. அது காங்கிரஸ் உள்ள இருக்கக்கூடிய ஒரு குரல் தான், ஒரு வலுவான குரல். முழு காங்கிரஸ் அப்படி இல்லாம இருக்கலாம், ஆனா காங்கிரஸ் ஒரு பகுதியினர் அதை ஃபீல் பண்றாங்க. அதிகாரத்துல பங்கு வேணும். அரவிந்தன், இப்ப நான் ஒரே ஒரு குறுக்கீடு தான், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நியாயம் இருக்கும், நம்ம அதை மறுக்கவே முடியாது. இப்ப லட்சுமி அவர்கள் சொன்ன மாதிரி திமுகவுக்கு வருத்தம் இருக்கலாம், நம்ம தான் ஜெயிக்க வைக்கிறோம், நம்ம தான் எல்லாம் செலவு பண்றோம், ஆனா இப்படி கேட்கறாங்களேன்னு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நியாயம், நம்ம அதெல்லாம் கடந்து விடுவோம். இப்ப எலெக்ஷன் கண்ணு கட்டிய தூரத்தில் வந்துருச்சு, இப்ப என்ன செய்ய போறாங்கன்ற இடம் இருக்குல்ல, ஒரு டிமாண்டை வச்சாச்சு, வெளிப்படையா பேசியாச்சு, அடுத்து என்னன்ற ஒரு கேள்வி வந்துச்சு இல்ல. அதாவது நான் பர்சனலா என்ன நினைக்கிறேன்னாக்க, என்னதான் அவங்க ஆப்ஷன்ஸ் இருந்தாலும், அதாவது ஒரு தரப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன சொல்றாங்கன்னா, டிவிக்கு ஆப்ஷனை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காவே கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடைக்குது. அது எந்த அளவுக்கு சரியானது, எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது இப்போ. ஆனா அப்படி ஒரு இது நடக்கலன்னா இவ்வளவு வெளிப்படையான பேச்சு வராதுன்ற தர்க்கத்தை நம்ம ஒத்துக்கணும். ஒண்ணு. 2வது, எல்லாத்தையும் தாண்டி கூட்டணி வந்து
பிரியாம சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதான் வரலாறு, அப்புறம் பரஸ்பர நன்மை அதை வச்சு பார்க்கும்போது இருக்கு. ஆனால் அப்படி அமைஞ்சாலுமே கூட அந்த புழுக்கத்தோட தான் வேலை செய்வாங்க. தொண்டர்கள் மத்தியில, இரண்டாம் நிலை தலைவர்கள் மத்தியில அந்த இணக்கத்தோட வேலை செய்யறது இருக்குமா? நீ மைனாரிட்டி கவர்மெண்டான என்கிட்ட தானே வந்து ஆகணும்ன்ற ஒரு எண்ணம் காங்கிரஸுக்கும், நீ அதிக எம்எல்ஏ கிடைச்சாதான் என்கிட்ட பங்கு கேட்பேன்ற எண்ணம் திமுகக்கும் உள்ளுக்குள்ள ஓடதான் செய்யும். நண்டு கதை ஆயிடும், செயல்பாட்டை பாதிக்கும். நண்டு கதை ஆயிடும்ன்றீங்க. ஆமா, நண்டு கதை ஆயிடும். அது வந்து செயல்பாட்டை பாதிக்கும். கூட்டணியில பலன் இருக்குன்னா பலன்ல பங்கு வேணும்னு ஒருத்தர் கேட்கறதும், கூட்டணியில பலன் இருக்கு, பலனோட பங்கு வந்து உனக்கு எம்எல்ஏ சீட்டு மட்டும் தான் ஒருத்தர் சொல்லும் போது, எனக்கு அது மட்டும் போராது அப்படின்னு ஒருத்தர் நிக்கும் போது, உனக்கு அது கிடைக்காதுன்னு ஒருத்தர் சொன்னா சரி அப்படின்னா நம்பர் கேம்ல பாக்கலாம் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு வேகம் ஓடுது இல்ல, ஒரு எண்ணம் ஓடுது இல்ல, அந்த எண்ணத்தை நீங்க தடுக்க முடியுமா? நீங்க சொன்ன பாயிண்ட்லயே நான் எடுக்கிறேன் திரு அரவிந்தன். நீங்க சொல்ற பாயிண்ட்லயே பிரியன், ஆட்சியில் பங்கு இல்லைன்னு உள்ளுக்கு வந்தா கூட இப்ப ஒரு இடத்துல கான்சியஸா இருப்பாங்க திமுக, நாங்க உங்களுக்கு அதிக இடங்கள் கொடுத்தாலும் நீங்க திரும்ப அங்கதான் வரப்போறீங்க அப்படின்னு. இப்ப இடத்தில் நீங்க சொன்ன மாதிரி 2வது கட்ட இதுவும் பிரச்சனையா தான் இருக்க போகுது. இதுல இன்னொன்னு நம்ம கவனிக்க வேண்டியது, திரும்ப கனிமொழி அவர்கள் போயிட்டு வந்த பிறகும் எதுவும் சரியா ஆகலன்றதையும் சேர்த்து தான் நம்ம பேச வேண்டியிருக்கா? அந்த விஷயம் கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்த பிறகு பரவலான புரிதல் வந்து சிச்சுவேஷன் நார்மலைஸ் ஆயிடுச்சு நம்பினாங்க அப்படின்னு எல்லாரும். பட் 2 வீக்ஸா அது தொடருது. இன்றைக்கு முதலமைச்சர் அடுத்த கட்டத்திற்கு போயிருக்கிறார். இப்ப தெளிவுபடுத்திட்டார் அவரு, நீங்க பேச்சுவார்த்தைக்கு போறீங்கன்னா இதை ஒத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, இல்ல நீ பேச்சுவார்த்தைக்கு போக முடியாது. அதுதான் பாயிண்ட். இப்ப 2வது இது சீட்டும் அதிகமா கொடுத்தாலும் அரவிந்தன் சொல்ற சிக்கல். ஆக்சுவலா கனிமொழி போய் நம்பர்ஸையும் சொல்லிட்டு வந்துட்டாங்க. அது அவங்களுக்கு ஏற்புடையதா இல்லை, அதனால தான் இந்த கண்டினியூ ஆகுது இந்த விஷயங்கள். ஆக்சுவலா டிஎம்கே ஹஸ் டேக்கன் எ டிசிஷன், இதுதான் உங்கள் நம்பர், இந்த நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கே வரணும் அப்படின்னு ஒரு நம்பரை அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்ட நம்பருக்கும் இவங்க சொன்ன நம்பருக்கும் தேர் இஸ் a large டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, அதனால இப்போ அவங்க வந்து எப்படி அந்த அதிருப்தியை வெளிப்படுத்துவாங்க? ஸோ அதனால் வந்து அவங்க பேசாமல் இருக்காங்க. சரி, 2வது குழு போடுறது இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார். 2021 எலெக்ஷனில் February 27 குழு போட்டாங்க. April 2 எலெக்ஷன் நடந்தது. இப்போ என்ன தேதி ஆச்சு இன்னைக்கு? எது குழு நீங்கள் 70 நாளைக்கு முன்னாடி ஏன் குழு போட்டீங்க? லட்சுமி மேடம் சொன்ன மாதிரி தான், அந்த குழுவில் போட்டு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு குறைவான இடங்கள் கொடுத்தா சஃபிஷியன்ட் டைம் உங்களுக்கு இன்னொரு அணிக்கு பாயறதுக்கான ஒரு டைம் அல்லது அதுக்கேற்ப தயாரிப்புகளை சரி பண்ணணுன்றதுக்காக நீங்கள் அந்த மாதிரி முன்னாடியே குழு போட்டீங்க. ஸோ அது ஒரு முன்னேற்பாடு, உங்களோட முன்னேற்பாடு. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து காங்கிரஸை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு சீட் கேட்கறது, ஆட்சியில் பங்கு கேட்கறது, இது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு, மறுக்கவே இல்லை. ஆனால் அதற்கு தங்களை தகுதிப்படுத்தி கொண்டு விட்டார்களா என்ற ஒரு கேள்வி வந்து பின்னாடி தொக்கி நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். லட்சுமி, எனக்கு சுருக்கமா ஒரு பிரேக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பிரியன் சொல்ற மாதிரி திமுக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா, இதுதான் இடம், இதுதான் செய்ய முடியும், இதுக்குள்ள பேசலாம், 1-2ன்றது பேச்சு அப்படிதான் இல்ல. நம்பர்ஸ் வந்து அவங்க கூடுதலா கேக்குறாங்க. திமுக இப்ப இருக்க எண்ணிக்கையில இருந்து 2-3 கூடுதலா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் அதான் 28ன்னு உங்களுக்கு சொன்னேன். ஆனா இதுல இன்னொரு அம்சம் இருக்கு. கனிமொழி நேர்ல சந்திச்ச போது அவங்க வந்து கிரீஷ் சோடங்கர் இல்லாம நீங்க முகுல் வாஸ்னிக்க இந்த பேச்சுவார்த்தைக்கு அனுப்புங்க அப்படின்றதும் திமுகவினுடைய ஒரு கோரிக்கை. அது ராகுல் சோடங்கருக்கு இருக்கிற நெருக்கம் இருக்குல்ல, இதுல நம்ம வந்து சோடங்கரோட முன்னால அவருக்கு கோவால இருந்த அவரோட ஸ்டிண்ட், அந்த நேரங்கள்ல காங்கிரஸ் எடுத்த தவறான முடிவுகள், அவர் வந்து அந்த சமயங்கள்ல காங்கிரஸ் தோல்விக்கு பிறகு பதவி விலகினது, இது எல்லாத்தையுமே கருத்தில் எடுத்துக்கணும். இப்ப சோடங்கரால இதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு திமுகவும் நினைக்கிறாங்க. காங்கிரஸ்ல ஒரு செக்ஷனும், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்னொரு நுணுக்கமான இடம், நம்ம பிரேக்குக்கு அப்புறம் பேசலாம். முன்னாடி ஹைகமாண்ட் 2 தலைமை போன்ல பேசி தீர்த்துக்கிட்டாங்க. ஆனா டெல்லியில இருக்கிறப்ப காங்கிரஸ் தலைமை குழுகிட்ட பேசுன்ற மாதிரி ஒரு தொனி இருக்கு. குழுகிட்ட எதா இருந்தாலும் பேசுங்க, எங்கள்கிட்ட வேண்டான்ற தொனி இருக்கா? அது சிக்கல் இருக்கான்னு ஒரு பிரேக் இருந்தா குழுக்கு வெளியில எதுக்கு மாணிக் தாக்கூர் எல்லாம் பேசுறாரு? குழுல தானே பேசணும். அவர் ஏன் பேசுறாரு மாணிக் தாக்கூர்? இல்ல அது ஒரு கேள்வி. பேச வேண்டாம்ல. அப்படி காங்கிரஸ் நினைச்சா குழுல பேச, மாணிக் தாக்கூர் வெளில பேச வேண்டாம்.